மெகா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். குளிச்சுக்கிட்டே சாப்பிட்ற ஃபுட் என்ன ஃபுட் தெரியுமா? என்னது? சவர்மா. கை தட்டுங்க பெரியம்மா. ஓகே, ஒன்று வேஸ்டா போச்சு. நீங்க கள்ளங்கப்படம் இல்லா பிள்ளைன்னு சொல்லித்தான் உங்களை நம்பி பேச வந்தேன். ஆனா மேடைக்கு ஏறணும்னா மிமிக்ரி வராதுன்னு தெரிஞ்சோம். அந்த வாய்ஸ பேசி இந்த வாய்ஸ பேசி நான் கலங்கப்படுத்துறீங்களே கோபால். தங்கதுரைட்ட வந்து சொன்னேன், 2 பழமொழி வந்து எங்க அண்ணன் பையனுக்கு சொல்லி கொடுறான்னு சொன்னேன். 2 இது சொல்லி கொடுத்தான். தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்னு? தானத்திலே சிறந்த தானம் மத்தியானம்னா. நாங்க வந்து மிமிக்ரி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கலக்க போதியார்ல வந்து பயந்து பாதியிலே திரும்பி வந்துட்டேன். அங்க கியூல நிக்கும் போது தான் தெரியுது அவன் சரோஜாதேவி வாய்ஸ் பேசுறான். திடீர்னு ஒருத்தர் எல்லாரீஸ்வரி மாதிரி பேசுறான். அண்ணனை வந்து இந்த கோட் சூட்லாம் போட்டு பார்க்கும்போது டிடிஆர் மாதிரி இருக்கிறாப்ல. அப்ப கூட நீ அன்ரிசல்ல தானே வர்ற. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படிங்க ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. ஹாய் ஹாய், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம 2024 இந்த நவம்பரில் ஒரு நல்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். பொதுவாக அவார்ட் ஃபங்க்ஷன்னா காமெடியனுக்குன்னு தனியாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப்ஸை கொடுக்கணும். காமெடியனுக்கு தனியாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம். அதில் எனக்கு வந்து தேங்க்யூ சார், ட்ரெண்டிங் காமெடியன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வருஷத்தில் 2-3 படம் பண்ணேன். நான் டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்ணேன். அது டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணேன். டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வந்து அடுத்த வருஷம் வருது. சார்பட்டா பரம்பரை 2வும் வருது. நிறைய படங்கள் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இல்லை அதெல்லாம் வருது, அதில் நீ இருக்கியான்னு அவங்க கேட்குறாங்க. அது ஆடியன்ஸ் தேட்டரில் போய் பார்த்தா தெரியும். தேட்டரில் பார்த்தா தெரியும்ண்ணே. உன்னுடைய ஜோக்கில் அடிச்சுடு. ஜோக்கா? புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே, அரச மரத்து அடியிலே அத்தை பொண்ணு மடியிலே. அங்கே ஒருத்தன் இன்னுமா இதெல்லாம் முடியல. மரங்கள் வந்து நாட்டுக்கு நல்லது. உண்மையிலே வந்து ரெகுலராக நானே வந்து நிறைய மரக்கன்றுகள் நட்டுட்ருக்கேன். மரக்கன்றுகள் வந்து இப்போ மரங்கள் இல்லாமல் பறவைகள்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க மரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேல் தருது. குளோபல் வார்மிங் நிறைய விஷயங்கள் வந்து மரத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற? நானா அதான் சொன்னேன், புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே. அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? புதருக்குள்ள வச்சு மதராக்குறியாமே. என்ன சொல்றீங்க? இல்ல புதருக்குள்ள வச்சு மதராக்குறியாமே. பாத்தீங்களா? இதெல்லாம் அண்ணன் பண்ணது. அண்ணனோட வாலிப வயசுல பண்ண விஷயங்கள்லாம் வந்து இங்க சொல்லக்கூடாது. ஆனா உண்மையிலே தங்கதுரை, நான் வருஷத்துல வந்து எப்பயுமே 3 மாசம் பார்ல தான் இருப்பேன். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். தெரியும். மார்னிங் ஆனா வாட்ஸ்அப்ல இருப்பீங்க, ஈவினிங் ஆனா ஒயின் ஷாப்ல இருப்பீங்க. 3 மாசம் கம்பல்சரி பார்ல தான் இருப்பேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எப்படி புதுசு? வானா அண்ணா இது புதுசுனே. எங்க புதுசு? உண்மையிலேயே அண்ணன் புதுசா சொன்னாரு. இப்போ அவன் டைப் பண்ணிடுவான். இதை போய் நாளைக்கு வேற ஸ்டேஜ்ல நான் புதுசா கண்டுபிடிச்சேன்னு சொல்லி 500 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்பான். இப்படி அண்ணன் தெரியல எப்பயுமே. நீங்க வேணாலும் பாருங்க, அடுத்த வாரம் விஜய் டிவில இந்த ஜோக்கு வரல, கொப்பத்தா என் பேரை மாத்திக்கிங்க. எல்லாரும் போன் வந்து படுத்துக்கிட்டு பேசுவாங்க, உட்காந்துட்டு பேசுவாங்க. ஆனால் அண்ணன் மட்டும் நடந்துக்கிட்டே பேசுவார் செல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அண்ணனுக்கு செல்வாக்கு அதிகம். அதான் வாக் பண்ணிக்கிட்டே பேசுவார். இல்ல இது சொல்லிட்டு இதுக்கு கீழே ஒரு வரை விளக்கணம் கொடுத்துரு. ஸ்க்ரோலிங். இது ஒரு நகைச்சுவை, இதற்கு நீங்கள் கைகளை தட்டவும் அப்படின்னு ஒரு ஸ்கோர் நீங்க போட்டின்னு வச்சுக்குவேன். உண்மையிலேயே அங்க பாருங்க கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அதான் என்ஜாய் பண்றாங்க. நானே அவனுக்கு காது கேட்காது தெரியுமா? ரொம்ப வேற போதும். உன்னுடைய கேட்டு ரொம்ப அண்ணா கொடுத்த பேமெண்ட்டுக்கு பண்ணிட்டேன். இதுக்கு மேல நல்லா பண்ண முடியாது. ஓ, உடைய பேமெண்ட் கொடுத்தலாம் வேற கூப்பிடுறாங்களா? அப்ப இழுச்சா போயிடா? ஐயா உங்களை பேமெண்ட் கொடுத்து தான் கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இவன் பேமெண்ட் கொடுத்து தான் போறான். ஏங்க ஒரு நகைச்சுவைக்காக சொன்னங்க. நகைச்சுவை சொல்ற ரொம்ப நாள் ஆச்சுடா கேட்டு. ப்ளீஸ் ரா, நகைச்சுவைக்காக சொன்னேன். அண்ணா அதுக்குள்ள போறீங்களா? ஒரு 4 ஜோக் ப்ளீஸ். இப்போ சாப்பிடுவாங்கண்ணே. குளிச்சுக்கிட்டே சாப்பிட்ற ஃபுட்டு என்ன ஃபுட்டு தெரியுமா? என்னது? குளிச்சுக்கிட்டே சாப்பிட்ற ஃபுட்டு சவர்மா. கை தட்டுங்க பெரியம்மா. ஓகே,
ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து இல்லை இப்போ தான் வந்துட்டு தகவல் ஜோக் சொல்கிறான்னு கேட்டீங்க. நான் ஜோக் சொல்லுவேன், நீங்கள் என்னை கலாய்ப்பீங்க. இதுக்காக நான் சொல்லணுமா? உண்மையிலே வந்து அண்ணன் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க. இன்னைக்கு நாளைக்கு கேவலப்படுறோம். ஆனால் அண்ணனை வந்து இந்த கோட் சூட்லாம் போட்டு பார்க்கும்போது டிடிஆர் மாதிரி அப்போ கூட நீ அன்றி சொல்ல தானே வர்ற. ட்ரெயினில் பாவம் பார்த்து ஏற்றிட்டு போகிறோம். உண்மையிலேயே ஒரு டிடிஆர் மாதிரி இருந்து எங்களையும் வழி நடத்தி வந்திருக்க ரசிகர்கள் நிறைய காமெடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து உங்களோட ஒத்துழைப்பை கொடுத்து சந்தோஷப்படுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தங்கதுரை உங்க ஜோக்குக்காகவே வயல் வழங்கும் ஒரு gift voucher 2000 ரூபாய்க்கான ஒரு ஸ்பெஷல் voucher. ரொம்ப நன்றி. நான் வந்த உடனே எனக்காக கை தட்டினேன். அந்த 1 2 3 4 5 6 7 8 சொல்லி முடிகிற வரைக்கும் கை தட்டுவேன். 9 10 11 12 அப்போ 4 பேர் தான் இருக்கு. எல்லாருக்கும் நீங்க தான் முன்னாடி கேப்டன். ரொம்ப சந்தோஷம். அதாவது இல்லை எதுக்கு உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் சலூன் சிங்கப்பூர் தீபன் எனக்கு ரொம்ப வருஷமாகவே இது ஒரு மர்மமாகவே இருக்கு. அதை சொல்லிடுங்க தயவு செய்து. அது ஒன்றும் இல்லை கேப்டன். அதாவது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது ஆமாம் அப்போ வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போனாங்க. போனப்போ வண்டலூர் ஜூக்கு போனோம் கேப்டன். அந்த ஜூவில் பசங்கள்லாம் போய் இந்த சிங்கம் குகை இருக்குல்ல, அந்த குகையை எட்டி பார்த்தோம். எட்டி பார்க்கும்போது ஒரு சிங்கம் வந்து என்னோட கையில் பூரி விட்டுருச்சு கேப்டன். அன்னிலேருந்து அந்த சின்ன பசங்க என்னோட ஃப்ரெண்டுங்களாம் இருக்கானுங்களே, சிங்கம் பூர்ணதீபன் கூப்பிட்டு நாடாளுமன்ற சிங்கப்பூர் தீபனா மாறிச்சு. இதெல்லாம் நான் கேட்டேன் பாரு. இதை நீங்க கேட்க கூடாதுக்காக தான் இந்த கதையே சொன்னேன். புரியுதா? ஒரு வாய்ஸ் எனக்காக ஒரு வாய்ஸ். அது வந்து ஒரு சின்ன அடைமொழிக்காக வச்சது. நம்ம மதுரை முத்து, டெல்லி கணேஷ் அவர்லாம் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக வச்சது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் ஃபேவரட்டான ஒரு வாய்ஸ்? என்னோட ஃபேவரட்டான வாய்ஸ் அப்படின்னா புரட்சி கலைஞர் கேப்டன் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த அவார்டை வந்து வாங்கினதில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எனக்குன்னு இல்லை, மேடையில் ஏறுற ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவரோட பங்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஏன்னா நான் அவரோட வாய்ஸை வந்து முதல்ல பேசும்போது தான் ஒரு ட்ரெண்டிங் காமெடியனாக வந்து மாறினேன் 2008. ஸோ அதிலிருந்து தான் என்னோடய சிங்கப்பூர் தீபன் அந்த நேம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதனால் அவரை மாதிரி ஒரு சின்னதாக எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த ஆரோரா ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு ஒரு அற்புதமான அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த விருதை வாங்கினதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஏய் யார் அவன் பேசிக்கிட்டு இருக்கேன் குறுக்க சம்பந்தம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஏய் அடிச்சேன்னா பார்த்துக்க. அதாவது அவார்டு வாங்கினா எல்லாரும் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எப்போ விருது வாங்கினாலும் தமிழில் தான் பேசுவேன். ஏன்னா தமிழுங்கிறது நாம் கண்ணு மாதிரி, ஆங்கிலம்ங்கிறது நாம் போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம் கண்ணில் தான் பார்க்கணும், தேவைப்பட்டால் தான் கண்ணாடி போடணும். அதனால் இந்த விருது எனக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. டேய் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க, சும்மாறா. சரி, இடையில ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லைங்களே கேப்டன், ஆரோரா ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அரோராவா? ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே சொல்றது இல்லையா? ஓகே, அரோரா ப்ரொடக்ஷன் கம்பெனி. நீங்கள் வந்து இப்போ அவார்டு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சாய் அண்ட் தேங்க்யூ விஷ்ணு பிரியா மேடம், தேங்க்யூ ஆங்கர் மேடம், ஆங்கர் விஜய், தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவார்டை வந்து நம்ம ரோபோ ஜி கையில் வாங்கினதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து மிமிக்ரி பண்ண அந்த ஃபஸ்ட்டு கலக்க போதியாரில் வந்து நானும் ஒரு ஆடிஷனுக்காக போன ஒரு கண்டஸ்டன்ட் தான். பட் பயந்து பாதியிலே திரும்பி வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் க்யூவில் நிற்கும் போது, நானும் தங்கதுரையில் தான் ஒன்றா போனோம். க்யூவில் ஒன்றா நிற்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 வாய்ஸு. அந்த டைமில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல், இந்த மாதிரி இவங்க 4 வாய்ஸ் தான் நான் பேசுவேன். அங்கே க்யூவில் நிற்கும் போது தான் தெரியுது அவன் சரோஜாதேவி வாய்ஸ் பேசுகிறான், திடீர்னு ஒருத்தர் எல்லார் ஈஸ்வரி மாதிரி பேசுகிறான்,
இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஆஹா இது நமக்கு செட் ஆகாது, நம்ம திரும்பி போயிடலாம் நான் தங்கதுரை அப்படின்னு சொல்லி நானும் அவனை திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தங்கதுரை திரும்ப வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டு நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி வந்தான். ஃபஸ்ட்டு கலக்க போவதில் ரோபோஜியோட பண்ணான். பட் அந்த எபிசோடெலாம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நம்ம கேப்டன் தான் வந்து டைட்டில் வின்னரு. ஸோ அதுலேருந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன் நாங்கள். ரன்னர் அவர், வின்னர் வந்து அவர் அண்ணன் கோவைகுணம் அண்ணன். தெரியும் எனக்கு. ஏன் அது சொல்லக்கூடாதா? என்ன கேப்டன் இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்லி கூட்டு வருது இல்லையா? இதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. நீ சொல்லும்போது நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆமாம், அந்த சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அப்போலேருந்து நாங்கள் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். அவர் கையால் வந்து இந்த அவார்டை கொடுத்தாப்புல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கலக்கல் காமெடி அவார்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா காமெடியிலையும் கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஆர்கனைஸ் பண்ண நம்ம கலக்கல் காமெடி டீம் விஷ்ணுபிரியா மேம், சாய், அப்புறம் அந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி அண்ணன் ரோபோ அண்ணன் எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அண்ணன் வழிகாட்டி ஒளிகாட்டி அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் ரோபோ அண்ணன் கையில் வாங்கினதை வந்து இதை பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். இன்னும் நிறைய பேர் விருது வாங்கிருக்காங்க. அதனால் கேப்டன் என்னை கலாய்க்காமல் வழி அனுப்பிச்சி விட்ருங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. வாய்ஸ்க்கு முன்னாடி நான் எப்போவுமே நம்ம நண்பர் தங்கதுரை, நானும் தங்கதுரைலாம் சேர்ந்து காமெடிலாம் பண்ணுவோம். நம்ம சிங்கப்பூர் தீபன் இருக்காரு, எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தங்கதுரைகிட்ட வந்து சொன்னேன், 2 பழமொழி வந்து எங்கள் அண்ணன் பையனுக்கு சொல்லி கொடுறான்னு சொன்னேன். 2 இது சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்தோன்னா ரெண்டு நாள் ஸ்கூலுக்கே வர வேணான்ட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்தானே. தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்னு? என்ன தானம்? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், சமாதானம். ரோபான சந்தானன்றாப்ல. ஆனால் தங்கதுரை என்ன சொன்னா, தானத்திலே சிறந்த தானம் மத்தியானம்னா. ஏன்னா அப்போதான் நல்லா சாப்பிட்டு தூங்கலாமா. அது மத்தி யானம் தானே வருது, தியானம் எங்கே வருது? ஏண்டா லூசு போல நீ இதெல்லாம் சொல்லி கூட்டியாரு. தானத்திலே சிறந்த தானம் மத்தியானம். யானை யானை. சரி, இதாவது பரவாயில்ல. அடுத்து ஒரு திருக்குறள் சொல்லி கொடுறான்னு சொன்னேன். திருக்குறள் சொன்னான், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் ஓ பன்னீர்செல்வம். இந்த மாதிரி ஏடா கூடமா சொல்லி ஆமாம் அந்த மாதிரி மாட்டி விடுவாப்புல. இருந்தாலும் ஒரு காமெடிக்காக தான் எல்லாமே காமெடியாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம். ஸோ ஓட்டோ மற்றும் போத்தீஸ் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் நாஞ்சில் அவர்களுக்கு. 1 மணி நேரம் சொற்பொழிவு எப்படி ஆற்றாருன்னு மட்டும் பாருங்க. என்ன பெஸ்ட் காமெடி அவார்டா? ட்ரெண்டிங் காமெடியன். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல இந்த அவார்டு வாங்குறேன், ட்ரெண்டிங் காமெடியன் அவார்டு. என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழனுமா இந்த இடத்துல? இல்ல வேணாம்ல. தேங்க்யூ. ஏன்னா அண்ணா கையில் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணாவை பார்த்து தான் நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு வந்தோம், ரோபோ அண்ணாவை பார்த்து சின்ன வயசுல. ஸோ அண்ணாவை மாதிரி நாங்களும் வரணும்னு ஆசைப்பட்டு. அப்ப என்னன்னா எங்க ரோபோ அண்ணாக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் வயசாகலன்னு சொல்ல வரீங்களா? அவன் சொன்னானா? மேடம், சின்ன வயசுல உங்க ஷோவும் நிறைய பார்த்துருக்கேன். சரி, ஓகே ஓகே, கண்டினியூ. பேசுப்பா. ஸோ அதனால உங்க கையில வாங்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில சில நல்ல விஷயம் தொடக்கம் சொல்லுவாங்கல்ல, பிறந்த நாள் அதுமா நான் கையில தூக்கக்கூடிய முதல் விருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சாய் சக்தி. தேங்க்யூ ஷக்கிமா. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரியான வாய்ஸஸ்லாம் நிறைய பேசக்கூடிய திறமை படைத்தவர் அன்பு தம்பி நாஞ்சில் விஜயன். ஆனா எல்லா வாய்ஸையும் என் வாய்ஸ்லயே பேசக்கூடிய திறமைசாலி. இல்லை, அது யாராலே முடியாது. அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து யாருக்கும் கிடையாது. இப்போ நீங்க உங்களுடைய பெக்யூலியரான வாய்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. என்ன வாய்ஸ்ங்க? மைண்ட் வாய்ஸா? ஆக்டிவ் வாய்ஸா? உங்க பாட்டி வாய்ஸா? அதெல்லாம் பேச முடியாதுங்க. பேசுங்க ஏதாவது பெக்யூலியர் வாய்ஸ். 15 வருஷமா எந்த வாய்ஸும் பேசாம விஜய் டிவியை ஏமாத்தி காமெடி ஆயிட்டேன்.
இப்போ உங்களை எப்படி ஏமாத்துன்னு தெரியல. எல்லாம் சுத்து போட்டுட்டு ஏதாவது வாய்ஸ் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் அண்ணன் ஞாபகப்படுத்தினால நம்ம சரோஜா தேவி மேமை கூப்பிடலாமா? எம்ஜிஆர் சாரும் சரோஜா தேவியும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சரோஜா தேவி மேடத்தை கூப்பிடுங்க. அவங்க எப்படி வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வர்றோம். இல்லையா, சப்போஸ் எந்த நல்லா இல்ல உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்காவது கை தட்டுவாங்கல்ல. இல்ல இல்ல நீங்க சரோஜா தேவி மேடத்தை கூப்பிடுங்க. அடுத்து பத்மினி வரிசையா அப்படியே கூப்பிடுங்க. இங்கே பாருங்க, நீங்க கள்ளங்கப்படம் இல்லா பிள்ளைன்னு சொல்லித்தான் உங்களை நம்பி பேச வந்தேன். ஆனா மேடைக்கு ஏறணும்னா மிமிக்ரி வராதுன்னு தெரிஞ்சோம். அந்த வாய்ஸ பேசி இந்த வாய்ஸ பேசி என்ன கலங்கப்படுத்துறீங்களே கோபால் கோபால். சரி, ரொம்ப ஆசைப்பட்டனால சிங்கம் சூர்யா சார் கூப்பிட்டுமா? சிங்கம் சூர்யா. வாவ் வாவ் சூப்பர். அந்த நடையோட சூர்யா சார் நடந்து வரணும். எல்லாரும் அத லேடீஸ் குடுத்துருங்க. குழந்தைகள் அப்படிப்பா என்ன எல்லாரும் கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சிங்கம் சூர்யா வர போறாங்க. எல்லாரும் மூவ் பண்ணிக்கங்க. ஐயா அருமையான மேஜிக் ஷோ. எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல நாஞ்சல் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு. அட நான் எதிர்பார்த்தேன். சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பேன், தியேட்டர்ல பார்த்திருப்பேன், டிஸ்கவரி சேனல்ல கூட பார்த்திருப்பேன். இப்படி வெறித்தனமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா ஒன்றன் வெயிட்டடா. பாபா இவருக்கே சைஸ் எவ்வளவு, இதுல ஓங்கி அடிச்சா என்ன ஆகும்? டாயரை காட்டவா? எதை இறக்கி காட்டுறீங்க? செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்துல, கூடுவாஞ்சேரி வடபழனிக்கும் விருகம்பாக்கத்துக்கு பக்கத்துல, நுங்கம்பாக்கம், சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் பக்கத்துல, ஜேபி உங்களுக்கும் எனக்கும் பக்கத்துல. செருப்பு என்னவே கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறியா? என்னவே சப்வே. ரொம்ப சந்தோஷம். ஹைவே. ஹாய் மாயா. ஹாய் மாயா, இத நான் சொல்லியே ஆகணும். ஏய் மாயா எவ்வளவு அழகா இருப்பா. யார் மாயா? முன்தினம் பார்த்தேனே. யாருன்னு தெரியலையே மாயா. எங்கேயோ தேடி போறாரு மாயாவை. நான் இவ்வளவு அழகா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இப்ப ஷகிலா அக்கா உன் காதுல என்ன சொல்வாங்கன்றத நான் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகான வார்த்தை வரும் கேளு. நான் உங்களை லவ் பண்ணி நினைக்கல. தா மா கா என் கால் நிதானமா இல்ல. ஹாய் மாலினி. இங்க இருந்து மாயான் போறாரு, அங்க போறே மாலினின்றாரு. சரி சரி. அப்போ இது ஒன் சைடு லவ். அப்போ ஐ அம் லவ் வித் யூ. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.